ஆமா மாமா தூக்கு மாமா. எட்டி எட்டி யாங்கிட்ட கூட வரல எட்டி. எட்டி அஞ்சனா டாடா டாடா அடியா தெரியும் அதுக்கு. நான் பரோட்டா சாப்பிட்டு மாச கணக்காச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நேற்று சதீஷோட ஃப்ரெண்டு கன்னியாகுமரியிலேருந்து இவ்வளோ பெரிய மீன் கொடுத்து விட்டாங்களா. ஸோ இந்த மீனும் ஆக்சுவலி இதோட பேர் மாஸ்டர் ஃபிஷ், தமிழில் ஏதோ ஒரு பேர் வரும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது என்ன மீனுன்னு தெரியல, இது பாறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிஷ் கொடுத்து விட்டாங்க. இன்றைக்கி இதை தான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி குழம்பும் ஃப்ரையும் வைக்க போகிறேன். அனுஷா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, அதனால் அங்கே தான் கிளம்ப போகிறேன். ஸோ மீன் குழம்பும் ஃப்ரையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு இந்த பெரிய மீனை நம்ம புச்சர் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ நான் ஆக்சுவலி பெரிய மீனெல்லாம் கட் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப கட் பண்ணது கிடையாது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃபிஷ் கட் பண்ண முன்னாடி உங்கள் நைஃபை நல்லா ஷார்ப் பண்ணிடுங்க. இந்த நைஃப் ஷார்ப்னர் பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும். ஸோ அதாவது ஒரு நல்ல நைஃப் வாங்கிட்டு நீங்கள் ஒரு நைஃப் ஷார்ப்னரும் வாங்கணும். ஏன்னா நைஃப் நாள் ஆக ஆக உங்களுக்கு பிளண்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் ஷார்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட பெரிய மீனை கட் பண்ண போகிறோம். எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். ஆக்சுவலி எங்கே தொடங்கன்னு தெரில. மொதல் இதோட ஸ்கின்னே ஆக்சுவலி ரொம்ப ஹார்டு அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக பயங்கர ஹார்டாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த மீனை கட் பண்ண அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். பெரிய மீனாக என் கையெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் வீங்கி போச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய மீன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலைங்க. நான் எல்லாம் செஞ்சு அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு இடையிலேயே எனக்கு ஒரு பெரிய பாடாயிடுச்சு. ஸோ நான் இங்கே குழம்புமே அதுக்கு இடையில அரைச்சின்னு சொல்கிறேன் பாருங்கள், அரைச்சி வச்சாச்சு. குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அண்ட் அந்த குட்டி பாறை மீன் மாதிரி இருந்தில்ல, அதை நல்லா வெட்டி ஸ்லைஸ் பண்ணி மசாலா போட்டு நல்லா வெறிவி வச்சுருக்கேன். இதை நம்ம லன்ச் டைமில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை நான் அப்படியே அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் குழம்பு சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் அடுப்பை அணைச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, காலையிலே இருந்துச்சு மீன் குழம்பு மீன் ஃப்ரையும் செஞ்சு அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்றைக்கி நிறைய வேலை வந்துடுச்சு. நான் அதை யோசிக்கவே இல்லை இன்றைக்கி இவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படின்னு. ஸோ மெயினாக என்ன ஆயிடுச்சுன்னா, மகாமகிக்கு டியூஷன் இருந்துச்சு, எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் டியூஷன் இருக்குது. அது ஒரு அன்டைமில் ஆயிடுச்சு, 1:30க்கு ஆயிடுச்சா. அப்போது குட்டீஸை அங்கே அனுப்ப முடியாது. அதனால என்ன பிளான் பண்ணோன்னா, சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு நினச்சது காலையிலேயே அனுப்பிட்டு லன்ச் அங்கே அம்மா வீட்டில் வச்சு சேர்ந்து சாப்பிட்டோன்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அங்கேருந்து பிக் பண்ணணும். ஸோ அது 2 வேலை தான். அதனால் குட்டீஸ்க்கு லன்ச் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு டியூஷன் அனுப்பிட்டு டியூஷன்லேருந்து அவங்க டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க, ஏன்னா வீக்கெண்டாக இருக்கிறதுனால. ஸோ அதனாலேயே 1:30 வரைக்கும் ஆயிடுச்சுங்க. அண்ட் இங்கே எல்லாருக்குமே லஞ்சு கொடுத்து முடிக்கிறதுக்கு இப்போ தான் முடிஞ்சிச்சு. இன்னொரு மெயின் விஷயம், இந்த வீக்கோட லாஸ்ட் ஆர்டர் இப்போ தான் ஷிப் பண்ணுறோம். ஸோ சதீஷ் இப்போ தான் பேக் பண்ணி முடித்தாங்க. ஸோ அவங்க என்ன தான் பேக் பண்ணி முடித்தாலும் ஃபைனல் செக்கப் நானும் சதீஷும் சேர்ந்து தான் பண்ணுவோம். என்னென்னா அவங்க ஒவ்வொரு நேமாக சொல்ல நான் இங்கே கம்ப்யூட்டரில் செக் பண்ணி விடுவேன். அப்போ தான் உங்களோட ஆர்டர் ஒழுங்காக போச்சா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்ஸ் கூட தான், நியர்லி 80-90 ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அதனால சதீஷ் இப்போ தான் பேக் பண்ணி முடித்தாங்க பாவம். அதனால் இப்போ போய் பண்ணணும். டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆச்சு.
இது எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு மியாக்கு வந்து யூஸ்வலாக இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் டைமில் ரிலேட்டிவ்ஸ் வந்து நாங்கள் வந்து கிஃப்ட் ஏதாவது கொடுப்போம் மியாக்கு, செயினோ காப்போ ஏதாவது. இந்த வாட்டி மியாக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அங்கே யூஎஸில் நடந்ததுனால கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையா, அதனால அவளுக்கு கிஃப்ட் வாங்க போகணும் இன்னைக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா இது எல்லாமே ஃபஸ்ட்டே பிளான் பண்ணாமல் நம்ம காலையிலேயே கிளம்பிடலாம் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எல்லா வேலையும் முடிச்சு வரும்போது மணி 3ங்க. பசங்க இப்போ டியூஷனில் இருக்காங்க. நான் ரெடி ஆயாச்சு மியாக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு. கீழே போய் ஃபைனலாக கொரியரை செக்கப் பண்ணி பேக் பண்ணி கொரியர் பர்சன்ட்ட ஃபோன் பண்ணிட்டோன்னா இந்த வீக்கோட வேலை முடிஞ்சு நானும் சதீஷும் தான் போய் மியா குட்டிக்கு கிஃப்ட் வாங்க போகிறோம். ஸோ போயிட்டு அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இன்றைக்கி பசங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க, நான் வந்துடுவேன். நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு மார்னிங் சண்டே ஃப்ரீ, சண்டே ஏர்லியாகிட்டே அம்மா வீட்டுக்கு போயிடலான் இருக்கேன். அதுதான். ஸோ நம்ம வந்து முந்தியெல்லாம் வந்து நின்னாப்பில் நம்ம பிளான் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். ஒரு மேரேஜ் ஆகி குழந்தைங்கள்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்களோட எல்லா ரொட்டீனையும் கேல்குலேட் பண்ணி தான் நம்மளோட பிளானிங் இருக்கும். ஸோ அதான் அந்த என்னது விமென்ஸோட மேரீட் கமிட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ரெடி ஆயாச்சுங்க. இங்கே ரூமையுமே வந்து குவிக்காக சதீஷ் வந்து அவங்க பண்ணும்போது க்ளீனப் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் டைடியப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து மியா குட்டிக்கு கிஃப்ட் வாங்க கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, ஸோ போகலாமா? மியா குட்டிக்கு இந்த பெரியம்மாவோட கிஃப்ட். ஸோ அது வந்து செம்ம ஹாப்பி. அது வாங்க போகிறது. இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிடலாமா, இனி மேலே வர வேண்டிய அவசியம் இல்லை, கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பும் வாங்க. கீழே சதீஷ் என்ன பண்ணுறாங்க காணிக்கிறேன். ஓகே, அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். அப்பா முடிஞ்ச வேலையெல்லாம் ஃபைனல் செக்அப் பண்ணிடுவோமா? ஸோ இங்கே பாருங்கள், சதீஷ் அவ்வளோ கொரியர்ஸுமே பேக் பண்ணியாச்சு. இதை சென்ட் பண்ணிட்டோன்னா மியா குட்டிக்கு போய் கிஃப்ட் வாங்குவோமா? வாங்கிடுவோம். ஓகே, ஸோ உங்களோட பேக்கேஜஸ் எல்லாமே பண்ணியாச்சுங்க. இந்த வாரம் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும் கம்மிங் வீக்கில். அண்ட் இந்த வீக் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் பேட்சும் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். Next. Pavitra, P-A-V-A-T-H-R-A. Next. G. Sridevi Govi. S-R-I-D-E-V-I space G-O-P-I Govi. Next. Dharani, T-H-A-R-A-N-I. மியா குட்டிக்கு சில்வர் சோறு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு வாங்குறதுக்கு வந்தோம். அங்கே சில்வரில் நிறைய இருக்குது கலெக்ஷன். ஹேர் கிளிப் அது இங்கே பாருங்க, சில்வரில் பேகு. உனக்கு பிடிச்சிருக்குமே. அப்பாவுக்கு தான் இந்த மாதிரி பெண்ணெல்லாம் பிடிக்கும். இங்கே பாருங்க, சின்ன கிளச் அழகாக இருக்குது. கியூட்டா இருக்கு. ஹேர் பவு. அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணை காணி. அதுக்குள்ள இது இருக்கா? உங்ககிட்ட ஒரு சில்வர் பென் இருந்துடலாம் மிந்தி. இருக்குல்ல?
கொடு பார்ப்போம். இப்படி ஓகே. சரி சரி சரி. எப்படி? பட் அழகா கையில் தாடே. நைஸ். அது வெங்கடாஜலபதியா? ஆமாம், இது வெங்கடாஜலபதி. என்ன இல்லையா? அழகா இருக்கு, நிறைய மாடல்ஸ். இது கையில் போடுறது? ஆமாம், கையில் பிரேஸ்லெட்டு அழகாக இருக்குது. அது என்னது? சதீஷ்க்கு இது வேணுமா? க்ரீன் டீ குடிக்கிறதுக்கு டீ இன்ஃப்யூசர் சில்வரில் க்யூட்டாக இருக்குது. மாடலே அழகாக இருக்குது. இதில் டீ லீவ்ஸ் இதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிடணும் இல்லை? இதெல்லாமே க்யூட்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மியா குட்டி இது பாருங்க, ஹார்ட்டில் அழகா இருக்கு. எதை சூஸ் பண்ண இதில் பத்தியா? இதுவும் அழகா இருக்குல்ல. இதான் நிறைய நெக்லஸ்லாம் உண்டு. பேபி பிரேஸ்லெட்ஸ். இது பாருங்க, பவுடர் டப்பா அண்ட் சிப்பி கப்பு. வேல் முடிக்குது, சீவ கூட முடியாது. சில்வர் சீப்பு அழகா இருக்கு. அந்த மாடல் சரி, இந்த ரெண்டு இருக்கட்டும். அப்ப நீங்க போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். இறங்கிரும். அண்ணா இறங்கிடுவானே. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அஞ்சனாவை தான் காவலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அஞ்சனாவை தான் மியாவுக்கு காவலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அஞ்சனா ஃபோன் பண்ணியே சொல்லியாச்சு, வந்து காலிங் பெல் அடிச்சிடாத, எழுப்பிடாத, அனுஷா கடைக்கு போயிருக்கு அப்படின்னு. மித்ராவை பார்க்கணும் எனக்கு. மியா இல்லாட்டி மித்ரா. மித்ராவை தூக்கிட்டு வா. மியா இல்லாட்டி மித்ரா, அப்படிதானே? அது என்னது? நயன்தாரா இல்லாட்டி த்ரிஷா. அது மாதிரி மியா இல்லாட்டி தூங்கிட்டா. அஞ்சனா எல்லா அம்மாமாருங்கள், நியூபார்ன் வச்சிருக்கிற அம்மாமாருங்களோட பிரதிபலிப்பு. அஞ்சனா கூட இருக்க கையெழுத்து கும்பிடு, அப்போ தான் போக மாட்டேன். காலில் விழு, காலில் விழுட்டி, அக்கா காலில் விழு. அவயம் விழணும், நீ விழு, அக்கா காலில் விழு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மித்ராவும் மாறனும் தூங்கிட்டு இருக்கான். அதை இழுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மியா தூங்கிட்டு இருக்கா. பாருங்க, அம்மாவோட பேரன் பேத்திகள் போட்டோ. அடுத்து மித்ரா. மியாவுக்கு தம்பியா? மியா வளரட்டும், அதுக்கடுத்து மியாவுக்கு தம்பி. ஆமாம், எல்லாருமே க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே க்யூட்டி பைஸ்.
எங்கே இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ டியூஷன் போயாச்சா? ஸோ நான் எனக்கு வந்து இந்த வீடியோஸ் அந்த வைரல் வீடியோலாம் பார்த்து நான் ரொம்ப சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்ட ஒரு சாக்லேட் இந்த வைரல் குனாஃபா சாக்லேட். ஆனால் வந்து இது வந்து அஞ்சனா சொல்லிச்சு நல்லாவே இல்லை. எறும்பு ஃப்ரிட்ஜில் வை, ஃப்ரீசரில் வை. 5 நிமிஷத்தில் நான் திருப்பி வந்து உங்களுக்கு கடிச்சு காணிக்கேன். கட் பண்ணி நாங்கள் எல்லோரும் எதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா எல்லா பேபிஸும் முழிக்கிறதுக்கு, இன்க்ளூடிங் சதீஷ். அப்பா வெயிட்டிங் அடுதானே. அப்பா சொன்னா வரும்போது மியா தூங்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி மித்ரா இருப்பாள்ல, பார்த்தா மித்ராவும் தூக்கும். ஏதாவது ஒரு பாப்பாவாவது முழிச்சிருக்கும் தூக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. அது என்னது? இந்த பாப்பா டாக் பெட் மாதிரி பிள்ளை போர் அடி. மியா மியா உட்கார இந்த பேபியை மடியில் வச்சுக்கோடா. எம்மா இங்கேருந்து இத்தனோன்ட்டு இருந்து இப்போ பாரு இப்படி வளர்ந்து இங்கே கால் இப்படி தொங்கு. பிள்ளைக்கே வைக்க வருவீங்க நீ கையில் வச்சிருக்குது. அந்த பேபியை தூக்க முடியாது. இந்த பேபியாவா? ஐயோ ஐயோ, என்னைய தூக்கியா? இந்த பேபியை தூக்கியா? என்னைய தூக்கு. டே நானும் அப்படி வந்து படுக்கவா? ரெண்டு கையும் பறி கொடுக்க. யா நான் வந்து படுக்கேன். நான் இப்போ வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன், சில கிலோக்கள் குறைஞ்சிட்டேன். தூக்கியா? தூக்கு டேய் தூக்கு. தூக்கு நீ. மாமா மாமா தூக்கு மாமா. அஞ்சனாவையும் க்ளோஸ்அப் கொடுக்கும். அஞ்சனா சந்தோஷமா இருக்கு, எல்லா பிள்ளைகளையும் தூங்க வச்சுட்டு ஆனந்தமா இருக்கு போல இருக்கு. துபாய்ஸ் வைரல் குனாஃபா சாக்லேட்டோட ஃபர்ஸ்ட் டேஸ்ட். நான் ஜூம் பண்ணிவிடுவேன். நீ இப்படிதானே வீடியோலாம் போடுவாங்க கிடைக்கிறது. இன்னொரு வாய் வேணா கடி. டேஸ்ட் சொல்ல நாட் பேட். ஆனால் அந்த ஹைப்புக்கு தக்கன இருக்கு, நல்லா தான் இருக்கு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாக்லேட், நல்லா தான் இருக்கு. அப்பாவுக்கு வேணுமா? அதான் எப்படி இருக்கு? எனக்கு வேண்டாம். மியா எங்க? மித்து எங்க? மிட்டு ஹாய் 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 ஹாய். மிட்டு மிட்டு மித்து பெருமைட்ட வா. பெருமை என்ன வச்சிருக்கேன்னு தெரியுமா? சாக்லேட். பார்க்கலாம் பாருங்க, பார்க்கவே மாட்டுக்கா. மித்து கள்ளப்பூச்சை அக்கா கிட்ட இருக்கியா நீ? பாய் போறியா அக்கா கூட? அக்கா எங்க போறா? 2 குட்டி காலை வச்சுட்டு செல்லக்குட்டி எங்க போறா? இங்க வருங்க. எங்கள் வீட்டுக்கு அம்மா வீட்டு காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான். ஸோ அவங்க வீடு இது தான். இங்கே வாடகைக்கு இருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக சின்ன பசங்க கூட்டமாக இருப்பாங்க, நிறைய பேர், ஒரு 8-10 பேர் இருப்பாங்க. பத்தியா மாஹி? மிட்டு மிட்டு இந்தா. அதான் மிட்டு இந்தா.
விடவே இந்தா விட்டு இந்தா பெருமை இந்தா 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 ஆக்கா அவளுக்கு அங்கே ஃபுல்லாக சின்ன பசங்க இருக்கிறதுனால அவள் கண்ணு ஃபுல்லாக அங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. செல்லக்குட்டி செல்லக்குட்டியா நீ? விடவே மாட்டேன். அவள் அக்கா கிட்ட எல்லாம் இருக்கா, சேஃபாக இருப்பா. அவளுக்கு தெரியும்ல மகி அக்கா என்னைய பார்த்துப்பான்னு. இங்கேயும் ஒரு ஒர்க் ஷாப் இருக்கா? இல்லை, அந்த வீட்டில் வேலை நடக்குது. என்ன சத்தம்! விட்டு விட்டுக்குட்டி வாரையப்பா. அப்பா எங்களுக்குன்னு என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? யார் இருக்கா பாரு, பெரியப்பா உன்னைய பார்க்க வந்திருக்கா. அப்பா எங்களுக்கு பரோட்டா சிக்கன். ஏ ஆஹா, என்ன ஒரு மனம்! நான் எத்தனை நாள் கழித்து சாப்பிட போகிறேன். அப்படியா? பாரத்லேயுமா? வா, மை ஃபேவரட் ஷாப். அப்பா நிறைய பரோட்டா சிக்கன். வா புடி பரோட்டா கிட்டே என்கிட்ட கூட வரல. எட்டி எட்டி அஞ்சனா என்கிட்ட வராம சிரிக்கிட்டு இருந்துல. சதீஷ கூப்பிட்டு சாடி. ஒருவேளை நீ பரோட்டா வாங்கிட்டு வந்தது அவளுக்கு மனத்திட்டு போல இருக்கு. எப்படி பெரிய சாடி! அடியா தெரியும், அதுக்கு யார்கிட்ட போனா நம்மளை கூட்டிட்டு வெளியே போவா. இவ்வளோ நேரம் எப்படி கிராங்கியா இருந்து தெரியுமாடா? சினிக்கிட்டே இருந்து. வா பெருமிட்டு வா, பெருமிட்டு வா, வா பெருமிட்டு வா. நீ வா, நீ வா 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 வா. தள்ளிக்கா மிட்டு. டாட்டா பாய். பாய். பிரிவா பிரிவா பிரிப்பு குடியிருக்கா. பிரிப்பட்ட சாடல செய்யா. நீ இங்கெல்லாம் வரப்படாது, நீ இங்கெல்லாம் வரப்படாது. தூக்கிட்டேன்னா வீட்டுக்குள்ள ஏறக்கூடாது. உன்னை கூட்டிட்டு போல. மித்து எங்க போகணும் கேள. எங்க போகணும் எங்க போகணும் மித்து? வரமாட்டா. நீ அவட்டு வெளியே கூட்டிட்டு போ. பாவம் கூட வந்துட்டால. வெளியே ஒரு ரவுண்ட் அடிச்சு. ஃப்ரெண்ட் இருக்காங்களா? சரி வெளியே போ, நான் எடுக்கேன். கூட்டிட்டு போய் வெளியே ஒருக்கா அவளை சந்தோஷப்படுத்தி. எம்மா எப்படி இருக்கா செல்ல பிள்ளை. பெரியப்பாக்கு பெட்டு தான் எல்லாம். மித்ரா, மியா, மாறன். என்ன காதுல செருப்பு போடு, செருப்பு போடு. போய் வெளியே. பெரியப்பா செருப்பு போட்டாச்சு. சரி அங்க வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வா. பாய் மித்து, பாய். அதான் அப்படி வா. பெரியப்பா கூட பாய் போயிடுச்சுலாம். வரமாட்டாலாம். என்னத்தை எடுத்துட்டு இருக்க பத்தியா? சுத்து என்ன தாண்டோ சோப்பு கலர் ஒரு லைட் இருந்துச்சு. வரமாட்டுக்குடா. அது ஏதோ ஒரு பிளானிங்ல தான் வாங்கிட்டு இருக்கா. வெளியே பக்கத்துல வண்டி அங்க ஸ்டார்டிங்ல இருக்கு. ஒன்னே கூட்டிட்டு போறது இல்ல. எங்க ஓடணும்? அவளுக்கு போர் எடுல. ஸோ என்னோட ஒன் மீல் ஆஃப் த டே. நான் பரோட்டா சாப்பிட்டு மாச கணக்காச்சு. இங்கே பாருங்க, சதீஷ் வந்து எனக்கு ஃபேவரட் பாரத்னு ஒரு ஹோட்டல். பரோட்டா ரெட் சால்னா, பச்சை சால்னா, அதுக்கப்புறம் வந்து கட் பீஸ். இது கலக்கி. ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பரோட்டா சாப்பிட்டாலும் ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஃபஸ்ட்டு கலக்கி எடுத்து இங்கே வா க்ளோஸ்அப் வா க்ளோஸ்அப் கோ அஞ்சனா க்ளோஸ்அப் கோ இவர் பரோட்டா அவர் நல்ல பரோட்டா வந்து சால்னால பெரட்டி இவர் இந்த பொறுக்கு எடுத்து இந்த பொறுக்கை வச்சு எத்தனை கடை சால்னா இருந்தாலும் பாரத் ஹோட்டல் சால்னா வெட்டு வெட்ட எனக்கு சோப்பு சால்னா தான் பிடிக்கும். இந்த சிக்கன் வேறு கட் பண்ணிடு அவள் இழுத்து வாங்க போறேன். அனுஷா களத்தில் குதிக்க போகிறாள். யாரும் என்ன கண்டுபோடாது, யாரும் கண்டு போட மாட்டோமுக்கா. ராம் வந்து அனுஷா உன்னைய நான் சாப்பாடு கூட தனியா விட்டுறேன் ப்ளீஸ்.